சந்தித்திருக்கின்றோம். இந்த 3 சந்திப்புகளும் போன கிழமை நாங்கள் நடத்தின சந்திப்புகளுடைய தொடர்ச்சி. விசேஷமாக 28 மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக அந்த வர்த்தமானி அறிவித்தல் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற சந்திப்புகள். நாங்கள் இன்றைக்கு நடைபெற்ற சந்திப்புகள் இடையிலே அரசாங்கம் நேற்று பின்னேரம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. தாங்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதாகவும், குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டத்திலே அந்த அறிவித்தல் தொடர்பாக பலத்த குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அதை தெளிவுபடுத்துகிற நோக்கத்தோடு இதை இடைநிறுத்தி பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்தப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே இந்த வர்த்தமானி அறிவித்தல் வாபஸ் பெறப்படணும். இது முற்றுமுழுதாக தமிழ் மக்களுடைய வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசத்துடைய காணிகளை முற்றுமுழுதாக அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தி அதிலே தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு மாறாக அதிலே குடியேற்றங்களை நடத்துவதற்கும், ஆகவே அரசாங்கத்துடைய இந்த அறிவித்தல் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. இந்த வர்த்தமானி அறிவித்தல் முற்றுமுழுதாக வாபஸ் பெற பண்ண வேண்டும். ஏனென்றால் அதனுடைய செயல் வடிவமே தவறு. உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வதாக இருந்தால் ஒரு 3 மாத கால அவகாசத்தை மட்டும் வழங்கி அதுவும் மக்களுடைய இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை உள்வாங்காமல் காணி சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், அவர்கள் ஆவண குறைபாடுகள் அதை ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அவசரமாக அந்த மக்கள் தங்களுடைய அந்த காணி உரித்தை உறுதிப்படுத்துவது கேட்பது என்பது நிச்சயமாக அவர்களை அதை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி அந்த காணிகளை முழுமையாக அபகரித்து குடியேற்றங்களை நடத்துவதற்காக என்பதுதான் எங்களுடைய பிரதான சந்தேகம். அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமூகம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தமிழ் மக்கள் ஏற்கனவே 76 வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக சர்வதேசத்தாலே சொல்லப்பட்டது. இவை மட்டும்தான் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வரவில்லை. இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த 2 தரப்புகளும் மாறி மாறி ஆட்சி செய்தவை. அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை முற்றுமுழுதாக நாங்கள் இழந்து போயிருந்தோம். அவை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு இவர்கள் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மோசமாக செய்கிறதுக்கு எத்தனிப்பது என்பது நிச்சயமாக நல்லிணக்கத்தை எதிர்காலத்திலே செய்யவே முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளும். நல்லிணக்கம் என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு செயற்பாடாக அமையும் என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக இந்த அனைத்து தூதரர்களிடம் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவர்களிடம் நாங்கள் கேட்டிருப்பது அரசாங்கத்துக்கு கணிசமான நிதி உதவிகள், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இந்த சர்வதேச சமூகம் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு நிதியுதவிகள் போன்ற பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை அவர்களுக்கு கணிசமான செல்வாக்கு இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை முற்றுமுழுதாக நிப்பாட்ட வேண்டும் என்று கேட்கிறோம். அதுக்கு மேலதிகமாக குருந்தூர் நிலைக்கு சுற்றி வர மேலதிகமான 300 ஏக்கர் காணியை பறிப்பதற்கு எடுத்த முயற்சி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே நிப்பாட்டப்பட்டது. அந்த 300 ஏக்கர் காணி மக்களிடமே விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளையிடப்பட்டது. அதை நம்பி அங்கு விவசாயம் செய்கின்ற மக்களை அண்மை காலமாக அங்கே இருக்கக்கூடிய பிக்குவும் போலீசாரும் இராணுவமும் சேர்ந்து விரட்டி வருகின்றது. அதனுடைய உச்சகட்டமாக போன 3 கிழமைக்கு முன்பதாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட இந்த உறுதியில் ஒரு வயது குறைஞ்ச பிள்ளை விடுவிக்கப்பட்டு மிச்சம் 2 பேரும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய கைது கடந்த 15ஆம் தேதி இன்னும் 2 கிழமைக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அவை இதுவும் முற்றிலும் ஒரு தவறான செயல்.
அந்த 300 ஏக்கர் காணி மக்களுடைய காணி. மக்கள் தங்களுடைய சொந்த காணியிலே வயல் செய்வதற்கு சென்றிருக்க அங்கு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்றால் அது சட்டவிரோதமான செயல். கைதுதான் சட்டவிரோதமே தவிர மக்கள் விவசாயம் செய்கிற சட்டவிரோதம் அல்ல. ஆகவே அந்த நபர்களும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் எந்த விதமான கைதும் இனி நடக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் வலியுறுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போன்று கையெட்டியிலேயும் இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தும் அந்த 6 ஏக்கர் காணி அந்த மக்களிடமே திரும்ப வழங்கப்பட வேண்டும். நிபந்தனை இல்லாத வகையில் அவர்கள் அந்த காணிகளை திரும்ப மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த சர்வதேச சமூகத்தின் வெளிப்பாடு என்ன மாதிரி இருக்குது? நீங்கள் காய்ச்சலுக்கு பிறகு அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவும் சொல்லியிருக்காங்களா? என்ன செய்யணுமா? நாங்கள் சொன்ன கருத்துக்களின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான். அரசாங்கத்திடம் தாங்கள் விளக்கம் கேட்கிறார்கள். ஒரு உரையாடல் இல்லாமல் ஒருதலைபட்சமாக அரசாங்கம் நடந்து கொள்வது ஒரு நல்லிணக்கத்துக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற கருத்தோடு அனைவரும் இருக்கிறார். ஆகவே அது ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இணக்கத்தோடு தான் இது நடக்கணும். அது இணக்கத்தோடு நடக்கின்றது மட்டும்தான் அது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை கட்டியிருக்கிற ஒரு செயலாக அமையும் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். எவ்வளவு காலத்துக்குள்ள இந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு? எவ்வளவு காலத்துக்குள்ள இருக்கிற நடவடிக்கை? அந்த வர்த்தமானி அறிவித்தல் 28 மார்ச்சில் இருந்து 28 ஜூன் மாதம் வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அந்த வர்த்தமானி உடனடியாக வாபஸ் பெற வைக்கணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. அது 28 ஜூனுக்கு இடையில நடந்தே ஆகும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம்.